நாத்தனாரே இப்படி கத்துறீங்க? காலையில விடிஞ்சு விடியாதமா வந்து பக்கத்துல இருக்கவங்க என்ன நினைப்பாங்க? என்னம்மா என்ன காலையில எங்க என்ன சத்தம்? யார் காலங்காத்தால எக்ஸசைஸ் பண்ண விடாம தொந்தரவு பண்றது? வாங்க மாமா, உங்க செல்ல மக வந்துதான் இங்க சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்களே வந்து என்னன்னு கேளுங்க. என்ன விஷயம்? அப்பா கேக்குறேல, சொல்லுமா. அதான் இங்க சரியான நேரத்துக்கு வந்துட்டியாக்கும். ஐயோ, என் செல்ல மகளுக்கு நெஞ்செல்லாம் துடிச்சிடுச்சு போயிலையே. வாமா நம்ம வீட்டுக்குள்ள போவோம். சரியான நேரமா பார்த்து மாமியார் வீட்டை விட்டுட்டு இங்க வந்து ஆஜராயாச்சு. இனிமே என்னென்ன நடக்க போதோ தெரியல. அப்பா அம்மாவும் சேர்ந்தாச்சா? இனிமே அம்மாக்களும் தான். என்ன காலையில சாப்பிட என்ன செய்யட்டும்? காலையில சாப்பிட என்ன செய்யட்டும் கேட்டா தீமண்டமா சொல்ற. தீபாவளிக்கு என்ன முற்பலகாரமா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா உங்க அண்ணன் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற ஒவ்வொரு காசையும் நீயே காலி பண்ணிருவ போலயே. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு வஞ்சகமே இல்லாம வளர்ந்த உடம்புமா இது. சரி, நான் போய் வேலையை பாக்குறேன். பழைய இஎம்பி தலைக்கு பேர் சம்பளம், பழைய இஎம்பி தலைக்கு பேர் சம்பளம். அக்கடா நீங்க வந்து உட்காந்தாச்சு. இவ சாப்பிடும் போதெல்லாம் அண்ணன் ஞாபகம் வர மாட்டான். மத்த நேரம் போல அண்ணன் ஞாபகம் வந்துட்டே இருக்கும். இவ்வளவு பாசமா இருக்கே, இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். உங்க அண்ணன் சட்டை நீ செஞ்ச வேலைக்கு உன்னை என்ன செய்யற பாரு. ஞாபகம் என்கிட்ட இருந்தது அந்த சட்டை மட்டும் தான். அதை வாங்கிட்டு போய் இப்படியா பண்ணுவ? விட மாட்டேன். இன்னைக்கு நான் யாரும் காட்டுறேன்.